அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளையே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டுக்கும் இறைவா போற்றி. நாளை இரவு 7 மணிக்கு, அதாவது 8/4/2025 இரவு 7 மணிக்கு திருநெல்வேலி சுரண்டையில் உள்ள விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ வெயிலாயி அம்மன் திருக்கோயிலுடைய பங்குனி குடை விழா. அதற்கு சுரண்டை நகராட்சி அருகில் உள்ள அந்த விநாயகர் கோயிலில் வைத்து முளப்பாரி ஊர்வலம் நீங்கள் துவங்கி வைக்கணும்னு என்னுடைய அருமை நண்பர்கள் கேட்டதன் விளைவாக நாளைக்கு அந்த விழாவில் பங்கேற்கின்றேன். அதை துவங்கி வைக்குவதற்காக என்னோடய ஊரில் இங்கே திருநெல்வேலியில் இதை முதல்ல ஒரு நிகழ்வு, ஆன்மீக நிகழ்வு. இந்த பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் விஸ்வகுல சமுதாய சொந்தங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. வாழ்க வளமுடன். நாளை சந்திப்போம். வாய்ப்பு இருக்கவங்க நீங்கள் வாங்க, ஒரு நல்ல விஷயத்துக்கு. ரெண்டாவது ஒரு 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 பழைய யூடியூப்பில் ஒரு கேள்வி. அந்த கேள்வி என்னென்னா, சொக்கலிங்க நிறைய நீ கோயிலெலாம் சொல்லியிருக்க, ஏதாவது ஒரு கோயில் நீ போய் நிற்ப, அந்த கோயிலுக்கு போனால் உன் கவலையை தீரும், உனக்கு வேண்டிய விஷயம் கிடைக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கோயில் சொல்லு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சரி, எனக்கு பழனி ரொம்ப பிடிக்கும், ஆண்டாள் பிடிக்கும், காமாட்சி பிடிக்கும், இது மாதிரி சமயபுரமாக சொல்லிகிட்டே போகலாம். குறிப்பாக புனியலூர் மாரியம்மன், சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன், இந்த பெல்ட் டெம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப விசேஷமான டெம்பிள்ஸு. இந்த பெரம்பலூர் பெல்ட்டு, தஞ்சாவூர் பெல்ட்டு. ஆனால் நான் நேரடியாக பதில் சொல்லணும்னா, அதுபோல் ஒரு சூழ்நிலை ஒருத்தர் போய் ஒரு இடத்துல நிற்கணும், உட்காரணுன்னா சென்னையில் உள்ள திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி ஆலயம் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அங்கே இருக்கக்கூடிய வடிவுடையம்மன் தான் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவேன். ஒன் டைம், ஒன் ஸ்டாப் ஃபார் ஆல் யுவர் ப்ராப்ளம் சால்விங், ஒன் ஸ்டாப் ஷாப் ஃபார் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொன்னால் அது திருவொற்றியூர் வடிவுடையம்மன் தான். ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கக்கூடியவளாக அந்த வடிவுடையம்மன் நான் பார்க்கின்றேன். ஸோ நேரடியான பதில் அதுதான். மூணாவது விஷயம் இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி கிளாஸ் எடுத்தேன். ஒரு 5 hours கிளாஸ் எடுத்தேன். 5 ஹவர்ஸில் 10:30 5 o'clock வரைக்கும் கிளாஸ் எடுத்தேன். மன்னிக்கவும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்ட்ராக்ஷன் ரொம்ப சின்சியராக இருக்காங்க, சீரியஸாக இருக்காங்க. எல்லாருக்கும் அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கு. ஸோ எனக்கு அந்த ஹியூமன் பிஹேவியர் நான் எனக்கு சொல்லிக் கொடுப்பது இயல்பாக இருந்தது. ஸோ மனம் மகிழக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருந்தது. அந்த வகையில் இந்த வகுப்பில் நான் மணி ஒர்க் ஷாப் மட்டும் அட்டன் பண்ணோம் அப்படின்னா 9442636363 நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. 9442636363. அடுத்த கிளாஸ் அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. இது நான் ஒரு சேவையாக பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இதுலேயும் அது கமர்ஷியல் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அகெயின் 9442636363. அது ஒரு சிறந்த வகுப்பாக மறுபடியும் இருக்கும். இதில் என்ன பெஸ்ட்டு விஷயம்னா, ஃபுட்டு தான் பெஸ்ட்டு. திருநெல்வேலி ஃபுட்டு, டிப்பிக்கல் திருநெல்வேலி ஃபுட்டு, எக்ஸ்ட்ராடனரி ஃபுட்டு. நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். ஸோ அந்த வகையில் சாப்பாடு, அந்த தங்கக்கூடிய இடம், நாட்டிலைக்கு ஒரு 5 star ஹோட்டலோட ஒப்பிட முடியாது என்றாலும் அந்த இடத்துல அது சிறப்பு, அந்த இடத்துக்கு அது சிறப்பு. எல்லா ஃபெசிலிட்டிஸு, சப்போர்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இன் ஆல் சென்ஸ் ஃபுட்டு தான் எக்ஸலண்ட்டான விஷயம். அந்த கிளாஸ் இருக்கிற இடமும் எக்ஸலண்ட்டான விஷயம். ஸோ எல்லோருக்குமே எனக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்டு ஒரு சின்ன விஷயம், நேற்று காரில் வர வேண்டியது, அப்புறம் திருநெல்வேலிக்கு அப்புறம் ட்ரெயின் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதில் எனக்கு என்ன சொல்கிறது, சைடு அப்பர் பர்த் செகண்ட் ஏசியில்
என் ஒய்ஃப்க்கு வந்து லோயர் பர்த் கிடச்சிது. எனக்கு அந்த அப்பர் பர்த் எங்கேனாலும் ஏறி படுத்துடும், அந்த சைடில் இருக்க அப்பர் பர்த் ஏறி படுக்கிறதுக்குள்ளே உயிர் போயிடும். அது மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். என்னடா பண்ணுறதுன்னு இந்த டிடிக்கிட்ட 2 வாட்டி கேட்டேன். அந்தம்மா இருங்க சார், சொல்கிறேன் சார், அவசரப்படாதீங்க சார் அப்படின்ட்டு போனாங்க. அப்புறம் லோயர் பர்த்து யார் இருக்காங்களோ, சார் உங்களுக்கு என்ன பர்த்துன்னு கேட்டார். எனக்கு இந்த அப்பர் பர்த்துன்னு. இல்லை எனக்கு ஒரு அப்பர் பர்த்து வேணும். ஏன் சார்ங்க? என் ஒய்ஃபு கீழே இருக்காங்க, நான் மேலே படுத்துட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. உடனே அந்த அப்பர் பர்த்து உங்களுக்கு என்ன சார் வேணும்? எனக்கு லோயர் பர்த்து. நீங்கள் எடுத்துக்க அந்த லோயர் பர்த்தை, நான் இந்த அப்பர் பர்த்துக்கு வந்துடுறேன். இவருக்கு லோயர் பர்த்து இருக்க ஒரு மேலே அப்பர் பர்த்துக்கு போய்ட்டுன்னு சொல்லிட்டு, அது மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்ல பார்த்தா லோயர் பர்த்தில் இருக்கும் அப்பர் பர்த்தில் போய் படுக்கிறது வந்து அது ஒரு சின்ன யங் ஏஜ் பர்சன் வந்து நாட் பாசிபிள். ஸோ நேற்று ஒரு மெடிக்கல் மிராக்கிள் நடந்த நாள். ஏன் அதை சொல்கிறேன்னா, அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இஷ்யூ அப்படின்னா பிரபஞ்சம் நின்று நமக்கான சப்போர்ட்டை கொடுக்கும். என்ன அப்படின்னா, இப்போ இந்த டிடியும் வந்து ரெடி டு ஆஃபர் பர்த்து, பட் அதுக்கான நீடு இல்லை. ஸோ மகிழ்ச்சியாக நடந்தது. ஸோ நீங்களும் வந்து இந்த பிரபஞ்சத்தை நம்புங்க. நல்லதுடன் நல்லதை பேசி, நல்லதை செய்து, நல்லதை கேட்டு, நல்லதை பார்த்து நீங்கள் நல்லதை நோக்க முடிந்தால் நல்லது மட்டுமே உங்களுக்கு திரும்ப வரும். அந்த வகையில் நேற்று நடந்த நிகழ்வுக்கு நன்றி. இது ஏதோ ஒரு சாதாரண சின்ன நிகழ்வாக நம்ம கடந்து போயிட முடியாது. அது பிரயாணப்பட்டவங்களுக்கு அதோட உண்மை புரியும். இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். நம்ம கடைபிடிக்க வேண்டிய இந்த மன அலர்ச்சி அந்த அழைச்சி போகணும் அப்படின்னு சொன்னால் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப மனக்கவலையோடு இருக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலான்னா, 4 செகண்டு மூச்சை உள்ளே இழுங்க, 4 செகண்ட் அதை தம் பிடிச்சி நிறுத்துங்க, 4 செகண்ட் அதை வெளியேற்றுங்க. 4+4+4 டெக்னிக் அது. நம்பர் 2 வந்து மகிழ்ச்சியான மொமெண்ட்ஸ் எப்போ இருக்கோ, எதெல்லாம் இருந்தோ அதை வந்து ரெக்கலெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் வரும். நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த நாள், உங்களுக்கு கணவர் கிடைத்த நாள், இது போல் ஒரு விஷயம் இருந்ததுன்னா அந்த மகிழ்ச்சியான தருணத்தை ரெக்கலெக்ட் பண்ணுங்கள். அதை வந்து ஞாபகப்படுத்துங்க. அந்த மனப்பதற்றத்தையும் மனசங்கடத்தையும் அது வந்து தடுக்கும். ஒன்றும் முடியலையா, கண்ணை மூடிங்க, நல்லா கண்ணை மூடிட்டு உட்காந்துருங்க. தியானம் பண்ண சொன்னேன் ஒரு ஃபியூ மினிட்ஸ். அது ஒரு பதற்றத்தை தடுக்கும். அப்புறம் உங்களுக்கு ஓவியம் வரைவதில் பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் ட்ரா பண்ணாங்க, அது வந்து மனப்பதற்றத்தை தடுக்கக்கூடியது. எழுதக்கூடிய பழக்கம் இருக்குது, எனக்கு வரையக்கூடிய பழக்கம்னா எழுதுங்க, ஏதாவது எழுதுங்க. அது மனப்பதற்றத்தை வந்து தடுக்கக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே போல் 2 விஷயங்கள், இந்த ஸ்பாஞ்ச் பால் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் அப்படியே அமுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மனப்பதற்றத்தை தடுக்கும், மன அழற்சியும் தடுக்கும். நீங்கள் மனப்பதற்றத்தை தடுப்பதற்கு இது எல்லாத்தையோட நான் டிபெண்ட் பண்ணுறது ஒரு டு-டூ லிஸ்ட்டு. நாளைக்கு என்ன பண்ணணும்னு இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணேன்னா, அப்போது இந்த மனப்பதற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை அதை ஹேண்டில் பண்ணிக்கும். அந்த நம்ம தீர்மானமாக பிரபஞ்சத்தில் சொல்லிடுறோம், நான் நாளைக்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மன பதற்றத்தை கொடுக்குதுன்னா அந்த லிஸ்ட்டை அதுக்கு ஏற்ற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி அந்த பதற்றத்தை குறைத்து அதை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நம்மளை வைத்துக்கொள்ளும். இது நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். நீங்களும் டு-டூ லிஸ்ட் இல்லாமல் வேலை பார்க்காதீங்க. இப்போது நாம் பார்க்க வேண்டிய மேலும் சில விஷயங்கள் இந்த உளவியல் ரீதியாக நீங்கள் புரிஞ்சுங்க. நீங்கள் சிறிய கையெழுத்தாக போடுங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேச்சு குறைஞ்சிரும். 2வது வந்து அதிகமாக குற்ற உணர்ச்சி உள்ள வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிறருடைய உணர்வுகளை ரொம்ப எளிதாக புரிந்து கொள்வார்கள். 3வது வந்து சுய மதிப்பீடு குறைவாக உள்ளவர்கள் எளிதில் அடுத்தவரை அவமானப்படுத்தி விடுவார். இது எல்லாருமே நீங்கள் பார்த்துருக்கலாம். அடுத்ததாக ஒருவர் உங்களிடம் பேசும்பொழுது அவருடைய பாதங்கள் உங்களை நோக்கி இருந்தால் அவருக்கு உங்களுடைய பேச்சில் ஆர்வம் இருக்குன்னு நேற்று சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து உண்மை. அதே சமயம் அந்த பாதம் நம்மளை நோக்கி இருக்குது இல்லைன்றதெல்லாம் இல்லாமல் அவர் காலை ஆடிட்டே இருந்தார்னா அவர் நம்ம கூட உட்காந்துருக்க நேரம் டைம் பாஸ்க்காகன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆண் காலாட்டுறது வந்து மிக 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 பெரிய தவறான பழக்கம். அது குடும்பத்தையே வந்து பெரிய லெவலில் டிஸ்டர்ப் பண்ணணுன்றது நான் தாழ்மையாக சொல்கிறேன் நான். அதே போல் கோபமோ அல்லது அமைதி இல்லாத நிலையில் நீங்கள் இருக்கும்போது
நீல நிறத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன அமைதி வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ப்ளூ கலரை பார்க்குறது. நேர்மறையாக சிந்திப்பதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதனால் நேர்மறையாக சிந்திக்க பழகுங்கள். இன்னொரு நவம்பர் மாதம் பிறந்தவங்களை பற்றி ஒரு செய்தி நான் பார்த்த வரைக்கும் இது ஒரு 4-5 பேருக்கு இது கரெக்டாக பொருந்தது. சிலர் வந்து கொலை செய்யும் அளவுக்கு கோபம் கொண்டவர்களாக இருக்காங்க. உலகிலே அதிக சீரியல் கொலையாளிகள் வந்து நவம்பர் மாதத்தில் பிறந்தவங்களாக இருக்காங்க. இது ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். அடர்த்தியான நிறங்களை பார்க்கும்போது நம்ம மகிழ்ச்சி கட்டாயமாக அடையலாம். எதிர் பாலினத்துடன் ஆண் பெண்ணுடன் பெண் ஆணுடன் பேசும்போது மனபலம் அதிகரிப்பதாக ஒரு ஆய்வு சொல்கின்றது. சாக்லேட், ஆரஞ்சு போன்ற விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு மன பலம் நிச்சயமாக கூடும். நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்கள் என்பதை அடிக்கடி வெளிப்படுத்தினால் அதன் மீது உங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிடும். அதனால் நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்றது யார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. அண்டு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதை விட ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு இந்த அலாம் வச்சு எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். காலை 6 மணிக்கு அலாம் வச்சு ஷார்ப்பாக எழுந்திருப்பாங்க, 5:50க்கு எழுந்திருப்பாங்க, 4:30 மணிக்கு வாக்கிங் போகிறதுக்காக அலாரம் வைப்பாங்க, 7 மணிக்கு நான் படிக்கணும் அலாரம் வைப்பாங்க. அது என்னென்னா, அலாரம் வைத்து தூக்கத்தில் இருந்து எழுவது மிகப்பெரிய தவறான உளவியல் பழக்கம், உளவியல் ரீதியான விஷயம். ஒருவர் எழுப்புவதற்கு அலாரம் வைத்து ஒருவர் தானாக எழும்புவதற்கும் அலாரம் வச்சு எழுவதற்கும் வித்தியாசம் உண்டு. அலாரத்தினால் தூக்கத்திலிருந்து எழுவது உடலில் பாதிப்புகளை நிச்சயமாக உருவாக்கும். ஸோ அலாரம் என்ற ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரலாக நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு ரெடி ஆகிற மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். உலகில் பெண்களை விட ஆண்கள் தான் அதிகம் பொய் பேசுபவர்கள். அதே போல் பொய் வந்து அடுத்தவர் பேசுவதை எளிதாக கண்டுபிடிப்பவர்களும் ஆண்கள் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொய் என்று அதை அறிந்து கொள்வது வந்து ஆணுக்கு தான் வந்து நாலேஜ் ஜாஸ்தி. சிறந்த ஆலோசனை கூறுபவர்கள் அதிக பிரச்சனையில் இருப்பவர்கள் அல்லது சந்தித்தவர்களாக இருப்பார்கள். உங்கள் பிரச்சனைக்கு யாரோ தீர்வு சொல்கிறாங்களா, ஒன்று அவங்க அதிக பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இல்லை அதிக பிரச்சனைகளை கடந்து வந்தவர்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட தீர்வு எப்போதுமே கரெக்டாக இருக்கும். ஒரு பேசும்போது ஒருவர் பேசும்போது அவர்களின் கைகளை பிறர் பார்க்கும்படி வைத்திருந்தால் அவரின் பேச்சு நம்பகத்தன்மை கொண்டது. அப்போ நீங்கள் பேசும்போது அடுத்தோட கையை பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு புரியும். தூங்கும்போது தான் மூளை அதிகம் வேலை செய்கின்றது என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். அதிகமாக இணையத்தில் நேரத்தை செலவித்தால் அது மன ரீதியான பாதிப்புகளை உண்டாக்குகின்றது. இப்போ இதில் வந்து ஏன் இந்த குறிப்புகள் நான் சொல்கிறேன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் நாம் வந்து மாற்றினா நம்ம வாழ்க்கையில் பெட்டர்மெண்ட் கிடைக்கும்ன்றக்காக தான் இந்த விஷயங்கள். கையெழுத்து பெருசாக இருக்கா, சின்னதாக போட பழங்கள். நம்பர் 2, அலாம் வச்சு எழுந்திரிங்களா, அலாம் வேண்டாம். நம்ம அலாம் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக எழுந்திருக்க மாதிரி நம்ம உடலை ப்ராக்டிஸ் பண்ணணும். இது போல் ஒரு மனபலம் அதிகரிக்கணுமா, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுங்க. ஆண் பெண் உங்களுக்கு யார் கம்ஃபர்டபுளாக பேசுங்க. பெண் வர்சஸ் ஆண், வைஸ் வர்சா. இதே போல் ஒருவரை நீங்கள் கூப்பிடும் போது அவங்க பேர் சொல்லி, உதாரணத்துக்கு சொக்கண்ணா, சொக்கு சார், சொக்கு ப்ரோ, ஏதோ ஒரு விஷயம், சொக்கு மாமா, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து அந்த பேரோட சேர்த்து உங்களுக்கான உறவுகளை நீங்கள் சொல்லி கூப்பிடும்பொழுது ஒரு இன்டிமசி, ஒரு நெருக்கம் வந்து அதிகமாகும் அந்த உறவில். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது போல் நீங்கள் யார் கூட இருந்தாலும், அதாவது வந்து உதாரணத்துக்கு உங்களோட சித்தப்பா பேர் மணி சித்தப்பா அப்படின்னு வச்சுங்களேன். பார்க்கும்போதெல்லாம் மணி சித்தப்பான்னு சொல்லக்கூடாது, அது மரியாதை இல்லை. நான் சொல்கிறது வந்து லார்ஜர் சென்ஸில் நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாங்க. பார்க்கும்போதெல்லாம் உங்கள் சித்தி பேர் வந்து கமலா சித்தின்னு வச்சுங்களேன். கமலா சித்தின்னு சொல்லக்கூடாது. மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது எந்த சித்தின்னா கமலா சித்தின்னு சொல்லலாம். இன்ஸ்டட் அவங்கள்ட்ட பேசும்போது நீங்கள் இந்த வார்த்தையை அடிக்கடி உபயோகிக்க, வயசானவங்கள்ட்ட உபயோகப்படுத்துறது சரி கிடையாது. உறவு ரொம்ப நெருக்கமாக இருந்தால் நீங்கள் அதை பண்ணலாம். பட் இது வந்து என்ன சென்ஸ் வந்து வெளியே ஆட்கள்கிட்ட மூவ் பண்ணும்போது, நம்முடைய ரிலேட்டிவ் இல்லாத ஆட்கள்கிட்ட நம்ம பழகும்போது, பேரோட அவங்களோட உறவை வந்து சேர்த்து அழைக்கும்போது அதோடைய பலாபலன்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும். பொதுவாக சிலருக்கு வந்து ஸ்வீட்டோட உணவு எடுத்துக்கொள்வது வந்து அவங்களுக்கு ஒரு மனபலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்.
சிலர் ஸ்வீட்டு குறைச்சாங்கன்னா அவங்களோட மனபலம் பெட்டராக இருக்கும்ன்றது சிலருக்கு பொருந்தும். ஸோ சில பல விஷயங்கள் நம்ம ஜெனரலைஸாக பேச முடியாது, காமனாக எல்லாருக்கும் பேச முடியாது. ஸோ இட் டிஃபர்ஸ். அப்போது இதை நீங்கள் இதோடைய இன்பிட்வீன் லைன்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர் எதுவும் இன்ஃபர் பண்ணாமல் ரீட் பண்ணாமல் நான் சொல்கிறத எங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஒரு பெஸ்ட் லைஃப்பை லீட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இன்றைக்கி வந்து எனக்கு கிளாஸ் இருப்பதனால நான் இதை ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஏன்னா நான் மறுபடியும் நைட்டு 1 மணி 2 வரைக்கும் கிளாஸ் எடுக்கணும். நாளைக்கு இரவு திருநெல்வேலியிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த திருச்செந்தூர் பாடி முருகன் தாய் ஆண்டாளுக்கு நான் சொல்கிறேன் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்.